ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியவர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தைதராணி திருநாயமேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्यदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहारे भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमहिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीवत्सचिन्नमिश्रेभ्यः नमगुप्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे कान्तिमङ्गलसूत्रताम् अर्वाञ्चो यत्पदसरसिजद्वन्द्वमाश्रित्य पूर्वे मूर्ध्रा यस्यान्वयमुपगताः देशिका मुक्तिमापुः सोऽयं रामानुजमुनिरपि स्वीयमुक्तिं करस्थाम् यत्सम्बन्धादमनुतगतं वद्यते கூரநாதா மொழியை கடக்கும் பெரும் புகழான் பஞ்சமுக்குறும்பான் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியபின் வழியை கடத்தும் ராமானுஜன் புகழ் பாடி எல்லா வழியை கடத்தல் எனக்கு இனி யாதும் வருத்தமன்னே காரிசூனு யாமுனார்ய வேத சூக்தி சம்மதா சர்வசாஸ்திர கர்ப்பிதார்த்த சாரபூரமேதுரா பக்தி புக்தி முக்தி ரக்தி சக்தி ராசிதா சுபா முக்திதாயி கல்பவல்லி திவ்ய கீர்த்தி சத்சுதா விஷ்ணு பத்னி வைபவார்த்த தத்ததந்திர தீபிகா ரங்கநாத திருஷ்டி லப்த சர்வசாஸ்திர பாரதிக் கூரநாத தேசிகேந்திர வக்ர பத்ம நிஸ்ரிதா तत्पदार्थ पंचनिष्ठ सद्भिरद्य सेव्यताम् व्यक्तीकुर्वन् निगमशिरसाम् अर्थमन्तर्निगूढम् श्रीवैकुण्ठस्तुतिमगुतयः श्रेयसे सज्जनानाम् पूराधीशम् गुरुतरदया दुग्धसिन्धुम् तमीडे श्रीवत्साङ्गम् श्रुतिमतगुरुच्छात्र शीलैकधामाम् கூரத்தாழ்வான் மிக சாத்விகாகிரேசராக வைஷ்ணவ லட்சணம் பரிபூர்ணமாக திகழ்ந்த மகாவியக்தி. அவருக்கு பல பேர் பல தரியம் செய்திருந்தாலும் ஸ்ரீவத்சாங்கருக்கு நாம் நம்முடைய வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். எந்த சுவாமியினுடைய அருளி செயலானது திரையி என்றால் வேதம் 3, திரையி என்பது ஒரு பெண்பால், அது திரையி கண்டே திரையி என்ற பெண்மணிக்கு யாந்தி மங்கள சூத்திரதாம், மங்கள சூத்திரமாக அமைகின்றது அவருடைய ஸ்ரீசுத்திகள் என்று சொல்லி ராமானுஜருடைய பெருமையும் சொல்லி அதன் பெருமையும் பேரே சொல்கின்றார். அதன் வாயிலாக முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் எந்த ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தாலேயும் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் எந்த ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தாலேயும் முக்தியை அடைந்தார்களோ அப்பேற்பட்ட ராமானுஜன் கூட கூரத்தாழ்வானுடைய சம்பந்தம் இருக்கின்ற காரணத்தினாலே முக்தியை கரசமாக இருக்கிறது என்று அதிலே எண்ணினார். அப்பேற்பட்ட சாத்விகாகிரேசரர் கூரத்தாழ்வார் யோ சோயம் ராமானுஜ முனிதபி ஸ்ரீய முக்திம் கரஸ்தாம் எச்சம்பந்தாத்து அமருத. அவை எவருடைய சம்பந்தத்தினாலே நமக்கு முக்தி நிச்சயமாக உண்டு என்று ராமானுஜரே எண்ணினாரோ அப்பேற்பட்ட கூரநாதருடைய பெருமையை யாரால் வந்திக்க முடியும் என்று சொல்லி வேகமாக மிக சிறந்ததான ஒரு பஞ்சசவத்தை செய்தார். அதிலே எல்லா விதமான சாஸ்திரார்த்தங்கள், வேத வேதாந்த புராண இதிகாச விஷயங்கள், உபனிஷத்துகள்
குறிப்பாக ஆழ்வார்களுடைய அருளிச் செயலுடைய பரமரசமான பதார்த்தங்கள் எல்லாமே பம்பி கிடக்கின்றன. ஆகவே இன்னும் வெக்தீகுர்வன் நிகமசில சாமர்த்தம் அந்தர்நிகூடம் ஸ்ரீவைகுண்ட இது மாதிரி இடங்களிலே சொல்லிவிட்டு முக்கியமாக புறத்தாழ்வானுடைய பெருமை என்னவென்றால் சிறந்த ஆச்சாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எல்லை நீளமாக திகழ்ந்தார். அதோடு கூட சிறந்த சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் எல்லை நீளமாக திகழ்ந்தார். ஆகவே சொல்லும் பொழுது குரு தரதயா சுத்த சிந்தும் ஸ்ரீவத்சாங்கம் ஸ்ருதி மத வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றபடி ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன் எப்படி இருக்க வேண்டும், சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எல்லை நிலமாக திகழ்ந்தவர் கூறத்தாழ்வார் என்று சொல்லி அவருக்கு நமஸ்காரம் என்று சொன்னார். அதிலே முதலிலே பலவிதமான முதலிலே வைகுண்ட ஸ்தவம், அடுத்ததாக அதிமானுஷ ஸ்தவம், அடுத்ததாக சுந்தரபாகு ஸ்தவம், அடுத்ததாக வரதராஜ ஸ்தவம், கடைசியாக பஞ்சஸ்தவங்களிலே ஸ்ரீஸ்தவம் என்பதை சிறப்பாக செய்து முடித்தார். அந்த ஸ்ரீஸ்தவத்தை பற்றி முதலிலே 11 ஸ்லோகமாக அமைந்திருந்தாலும் மிகச் சிறந்ததாக அமைகின்றது என்று சொல்லி அதனுடைய ஆரம்பத்தை பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீஹி திசதாதி அசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதிஹி ஸ்வர்கம் துர்கதிம் ஆபவர்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி யஸ்யாவீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ விததே கிலம் கிரீடேயங்கலு நான்யதாஸ்ய ரசதாஸ்யாதைகரஸ்யாத்தயா. எம்பெருமான் செய்கின்ற எல்லா காரியங்களும் அவளுடைய இங்கிதத்தை அறிந்து செய்கின்றான். பட்டர் ஒரு இடத்திலே பாஷ்யம் பண்ணும் பொழுது ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீனிவாசா என்று வருகின்ற இடத்திலே ஸ்ரீசஹா என்ற ஒரு சப்தம் இருக்கின்றது. அதற்கு ஸ்ரீயஹா ஈசஹா ஸ்ரீசஹா திருவுக்கும் திருவாகிய என்ற ஆழ்வாருடைய அடிப்படையிலே பொருளிலே அர்த்தம் செய்தார். ஸ்ரீ ஸ்ரீயஹா என்று ஆளவந்தார் முதலியவர்களுடைய அருளி செயலின்படி அதவா என்று ஒரு பட்சம் சொல்கின்றார். கடைசியிலே ஸ்ரீஹி ஈஷா சர்வாவஸ்தா வியவஸ்தாபிகா யஸ்ய சஹா ஸ்ரீசஹா என்று சொல்லிவிட்டு ஸ்ரீஹி புருஷேஸ்வரேஸ்வரி, அதாவது பிரகிருதி புருஷேஸ்வரேஸ்வரி. அப்படி பிரகிருதி என்ன, புருஷன் என்ன, ஈஸ்வரன் என்ன, மூவருக்குமே ஈஸ்வரி என்று பாஞ்சராத்திரத்திலே சொல்கின்ற காரணத்தினாலே ஸ்ரீஹி ஈஷா சர்வாவஸ்தா எல்லா அவஸ்தைகளையும் என்னென்ன செய்கின்றானோ அதற்கெல்லாம் வியவஸ்தை செய்கின்ற ஒரு நிர்ணயம் இவளுக்கு வருகின்றது. இந்த அபிப்பிராயத்தை உண்டாக்குவதற்கு முதலிலே ஆரம்பமாக இருந்தவர்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரிகள், ஸ்ரீசூக்திகள் இதெல்லாம் அதை அபிப்பிராயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஸ்ரீனுடைய ஒரு பாரம்பரியத்தை மிக அழகாக சொல்கின்றார். ஏனென்றால் சுவாமி தேசிகன் பஷ்யந்தேஷு ஸ்ருதிஷு பரிதா சூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீச பிரணீனி சதா விப்ரமத்யூத விருத்தௌ பிரம்மேஷாத்யாக பவதி இவையோகோ அக்ஷசார பிரச்சாரம் என்று 2 செஸ். இதுல யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர்னு கிடையாது, 2 பேர் தான் விளையாடலாம். 2 சமானமான அதிகாரம். பார்க்கின்ற வாழ் சில பேர் உண்டு. அது 2 பேரும் பார்க்கிறார். திக்கசூரிகள் என்ன, மறுபடி வேதங்கள் என்ன, பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா சூரி பிருந்தேன சார்ந்து. ஆகவே சூரிய பிருந்தான் அப்பிராதான்யம், ஸ்ருதி தான் பிராதான்யம். அது சுத்தீவரை பார்த்துட்டு இருக்கான். இவாளுக்கு
திரிகுண பலகம். பிரகிருதி என்கின்ற பலகையில திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம். ஆகவே அதில் நிர்மித ஸ்தானமாக இருக்கின்றது. அதில் திரிகுண பலகம் என்பத இடத்துல 3 குணம் உண்டு இருக்கும். கருப்பு, வெள்ளை, அவுட்லைன் சிவப்பு. அவுட்லைன் சிவப்பு, கருப்பு, வெள்ளை, திரிகுண நிர்மித ஸ்தான பேதம். அதே மாதிரி எத்தனையோ ஸ்தானங்கள் இருக்கின்றது. இவ விளையாடிட்டு இருக்கான். எப்போ நான் சதா விப்ரம். ஏதாவது முடிஞ்சுதானே கிடையாது. இந்த செக்மேட் எல்லாம் வைக்கவே இல்லை. இது பார்த்து ஒன்றும் முடியல. பாயிண்ட் நடக்க கிடையாது. நடந்துட்டே இருக்கு. அனுசூதமா நடந்துட்டு இருக்கு. சதா விப்ரமன், சதா விப்ரமத்து. ஆகவே என்னவென்றால் எம்பெருமாட்டியின் சாமரஸ்யம் 2 பேரும் ரசமாக விளையாடுகின்றதுங்கிறது அவளுக்கு இல்லாம இவனுக்கு இருக்காது, இவளுக்கு எல்லாம் இருக்காது. ஆகவே இவளுடைய இங்கித பராதீரனாய் கொண்டு எல்லாவற்றையுமே இந்த உலகத்திற்கு வேண்டியதான சிருஷ்டி என்ன, ஸ்திதி என்ன, சம்ஹாரம் என்ன, எல்லாவற்றையும் நரகம் என்ன, சொர்க்கம் என்ன, எல்லாவற்றையும் எம்பெருமான் செய்கின்றான். காரணம் என்னவென்றால் இவளுக்கு சாமரஸ்யம், இவளுடைய ரசத்துக்கு ஏற்ப அந்த கிரீடையை செய்கின்றான். அப்பேற்பட்ட ஸ்ரீயானவள் நமக்கு மங்கள பரம்பரைகளை கொடுக்கட்டும் என்று முதல் ஸ்லோகத்தினாலே சொல்கின்றார். ஸ்வஸ்தி ஸ்ரீ திசதாதே. ஸ்ரீஹி ஸ்வஸ்தி, நன்மைகளை, என்ன நன்மை உண்டோ அதுதான் முக்கியம். சிறந்த அவர் சொன்ன மாதிரி உயர்ந்த நலன்றவா இந்த உயர்ந்த நலத்தை நமக்கு கொடுக்கட்டும் என்று கொடுப்பாள். ஏனென்றால் எம்பெருமான் என்ன செய்கின்றார்? அசேஷ ஜகதாம், மிச்சமில்லாத எல்லா ஜகத்துகளுக்கும், ஜகத்துகளுடைய சர்க்கம் என்ன, உற்பத்தி என்ன, உபசர்க்கம் என்ன, அழிவு என்ன, ஸ்திதிஹி பாலனம் என்ன, அதுகளுக்கு வேண்டிய சொர்க்கம் என்ன அல்லது நரகம் என்ன, கடைசியான மோட்சமான அபவர்க்கிக பதம் என்ன, இப்பேற்பட்ட இன்னும் என்னென்னவோ எல்லாவற்றையும் செய்கின்றவனான ஹரியானவன் எப்படி செய்கின்றான்? முகம் பராதீனோ அகிலம் விதத்தே. இந்த எல்லாவற்றையும் எவளுடைய முகத்தை பார்த்து, முகம் ததிங்கித பராதீனோ, இங்கித ஞாசகோசலாக வருணம் கொடுத்ததை பார்த்தோன்னே இந்த மாலை யாரு கொடுக்கலாமோ பாரு அப்படின்றத அவளே யாரு சொன்ன மாதிரி பட்டாபிஷேக சங்கத்துல இங்க ததிங்கித பராதீனா, அவளுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டவனாக இது எல்லாவற்றையும் செய்கின்றான். தானாக செய்வதில்லை. செய்தால் அவளுடைய கருடாட்ச வீக்ஷணத்திற்கு ஏற்ப அவருடைய மனோபாவத்தை அறிந்து செய்கின்றான். அவை அந்யதா கிரீடேயம் அஸ்ய ஐகரஸ்யாத் தயாரசதா. அப்படி அவன் செய்யவில்லை என்றால் ஐகரஸ்யம் இருக்கின்றது. 2 பேர் இருக்கும் ஒரே சீராக ரசிக்கின்ற காரணத்தினாலே இந்த கிரீடாவானது வேற விதமாக இருந்தால் ரசமாக, அதாவது மிகவும் ரசம் வாய்ந்ததாக பரிமளிக்காது அல்லவா? ஆகவே ரசம் வாய்ந்ததாக இந்த கிரீடை ஆக வேண்டும் என்றால் அவளுடைய இங்கித பராதீனமாகத்தான் செய்ய வேண்டும், செய்கின்றான் எப்பொழுதும். ஆகவே அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவளான எம்பெருமானுக்கே ரச பிச்சத்தை கொடுக்கின்றவளான அவள் நமக்கு பல நன்மைகளை ஸ்ரீஹி திசதார் கொடுக்கட்டும் என்று முதல் ஸ்லோகத்தாலே அருளி செய்தார். அடுத்ததாக ஹே ஸ்ரீதேவி சமஸ்த லோக ஜனனி த்வாம் ஸ்தோதும் ஈஹாமஹே யுக்தாம் பாவய பாரதிம் பிரகுணய பிரேம பிரதானாம் தியம் பக்திம் பந்தய நந்தயாசிதமிமம் தாசம் ஜனம் தாவகம் லட்சியம் லக்ஷ்மி கடாட்ச பீஜி விசிருதே சாட்சாமதாமி வயம் அமி வயஞ்சாபி தே கடாட்ச பீஜி விசிருதே
லட்சியம் சியாமா. எம்பெருமான் மற்றவர்கள் எல்லாம் பார்ப்பது இருக்கட்டும், நாங்களும் ஆரம்பா உன்னுடைய திருக்கட்டாட்சமாக பாடட்டும். ஏனென்றால் நாங்க வேற ஒன்றும் கேட்கல, எனக்கு இதெல்லாம் பண்ணணும், உன்னை பற்றி மிகுந்த சிறந்த ஸ்லோகத்தை பண்ண வேண்டும். இந்திரா லோகமாதா லோகமாதான்னு பேர். அதனால்தான் நாம சந்த மாமான்னு சொல்றோம். சொந்த மாமாவை விட்டுட்டு சந்த மாமாவை சொல்றது என்ன? சந்திரன் யாரோட பிறந்தவன்? லக்ஷ்மியோட பிறந்தவன். லக்ஷ்மி லோகமாதா, லோகமாதாவோட பிறந்தவன் மாமா, அதனாலதான் சந்த மாமான்னு சொல்றோம், சொந்த மாமா. ஆகவே ஹே ஸ்ரீஹி தேவி லக்ஷ்மி சமஸ்த லோக ஜனனீம் துவாம், எல்லா உலகத்துக்கும் மாதாவான உன்னை ஸ்தோது மீகாமஹே, ஸ்தோத்திரம் பண்ணணும்னு விரும்புறோம். எதா இருந்தாலும் உன்னுடைய ஈஸ்வரனே உங்ககிட்ட அதீனமா தான் காரியத்தை செய்யணும். உன்னை பார்க்கணும்னா அவ்வளவு சீக்கிரமா வந்துடுமா, நீ தான் எனக்கு எல்லா விதத்தையும் செய்யணும். என்னன்னா யுக்தாம் பாரதீம் பாவயா, அதுக்கு தகுந்ததான சொற்களை சரஸ்வதி கடாட்சத்தை நீ எனக்கு அருள வேண்டும். அடுத்ததாக பிரேம பிரதானம் ஜியம் பிரகுணய, பிரேம நல்ல ஞானம் வேணும். என்ன ஞானம்? பிரேம பிரதானம், மிக பக்தி அதிகமாக இருந்த பக்தியாக பக்தி ரூபான்னார். அவை இந்த பக்தி ரூபமான ஞானமானது வளரணும், உண்டாக்கணும். அப்பதான் ஒண்ணு பாட முடியும், எல்லாம் முடியாது. இதே ரொம்ப சிரமம் இருக்கு. அதனால நல்ல பக்தியை உண்டாக்கு, உண்மையில ஒரு ஆசையை உண்டாக்கு, பக்தியையும் உண்டாக்கு. மேலும் ஆசிதமிமம் தாவகம் ஜனம் தாசம், உன்னுடையவனான தாசனான உன்னை ஆசிரியத்தவனான இந்த ஜனத்தை நந்தையா சந்தோஷம் பண்ணு. ஏன்னா ஒரு கவிதை வரணும், அவளுக்கு சீக்கிரம் வராது, இவ்வளவுலாம் வேணும். ஆகவே ஏ லக்ஷ்மி தே கடாட்ச வீசி விசுதேஹே, உன்னுடைய கடாட்ச அலைகளுடைய ஒரு பரம்பரையினுடைய ஒரு சம்பந்தமானது எங்கே வரணும்? அதுக்கு லட்சியமாக வயமபித அமீவயமபித தாங்களும் ஆகும். ஆகவே எல்லா காரியங்களும் செய்தாலும் எம்பெருமாட்டி எஸ்யாம் எஸ்யாம் திசி விகிறதே தேவி திருஷ்டியா, இந்த மாதிரி எல்லா ஞானம் தஸ்யாம் தஸ்யாம் தனம்னு பணம்னு செல்வம், எல்லா விதமான செல்வம், இந்த வாக்கெல்வம் வரும். உன்னுடைய திருக்கண் சம்பந்தம் இல்லாமல் சிறந்ததான உன்னை ஸ்தோத்திரம் செய்யக்கூடியதான ஒரு விஷயமானது எனக்கு வராது. ஆகவே நீ கடாட்சத்திருள வேணும் உன்னை பாடுவதற்கு என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார். ஸ்தோத்திரம்னா என்ன? ரெண்டு விதம் உங்ககிட்ட ஃபைல் என்ன? ஒரு பெரிய கவி போனா, ஒருத்தனை போய் பாடினான், ரொம்ப கல்லுல கூட நாறு ஊற்றி விடலாம், அவங்ககிட்ட ஒண்ணு வாங்க முடியும். அப்பேற்பட்டவரை போய் பாடினான். பாடின உடனே சூப்பரா நிறைய துட்டு கிட்ட எல்லாம் கொடுத்து வட்டி கிட்டி எல்லாம் கொடுத்து விட சாமானம் சுட்டான். உடனே போற வழியில வேற ஒருத்தங்க எதிர வந்தான். ஏழா சமாச்சாரம் இன்னும் போகும்போது வெறும் கந்த துணியோட போனேன், இப்ப இன்னும் சொந்த துணி எல்லாம் இல்லாம நன்னா வந்துருக்கு, எல்லாம் நிறைய வர்றது இன்னும் சமாச்சாரம். அதுவா அந்த ஊர்ல மொட்டைவாடி இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல ஒரு சொட்ட தலைய இருக்கான். அவனை போய் பாடின, அவன் இதெல்லாம் கொடுத்தான், அதான் வாங்கிட்டு போறேன்னு அவன் சொன்னான். ஓஹோ, மாற்று பிடிச்சான் இவன் அங்கேருந்து போனான். ஏன்பா அவனுக்கு எதோ கொடுத்தா, அவனுக்கு வழியவனுக்கு போய் சுட்டு கொடுத்துட்டியே அப்படின்னு இவன் சொன்னான். என்ன விஷயம்? அவன் அந்த மொட்டை மாடி சொட்ட தலை என்ன கொடுத்தான்னு சொன்னான். அப்படியா சொன்னான். சரிந்து வேகமா போனான், எல்லாத்தையும் பிடிக்கலான்னு. அங்கேருந்து கிட்டக்க போன உடனே சரிதான் வேகமா வந்துட்டு இருந்து குதிரையை போட்டு ஆள் எல்லாம் கூட வந்த உடனே இவன் போய் பத்தி வச்சுட்டான் போட்டு. அதனாலதான் இவன் வேலை வர்றான். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன். குழல் தாழ தாழ ஓடி வருவது என்ன எந்த கோமகனே அப்படின்னு இந்த குழலை செய்ய செய்ய
ஓடி வர்றீன்னா அடடா இவன் போய் சொல்லிருப்பானா, அவன் இதை இவன் இதை சொல்லிட்டான். உடனே ஒண்ணுமில்ல, உன் வழியில யாராவது திருடாத இருக்கான்னு பார்க்க. அது மாதிரி இல்லாத விஷயத்த ஒருத்தனுக்கு ஏற்றி சொல்றதுன்னு ஒரு ஸ்தோத்திரம். சொட்ட தலைவனுக்கு குழல் தாழ தாழ்ன்னு சொன்ன மாதிரி ஏற்றி சொல்றதுன்னு ஒண்ணு, இருக்கிற குணங்களை சொல்றதுன்னு ஒண்ணு. உங்ககிட்ட இல்லாத குணத்துல ஏற்றி சொல்றதுக்கு வழி கிடையாது. இருக்கிற குணங்கள் எல்லற்றவைகளானபடினாலே சொல்வதற்கு வழி கிடையாது என்று. ஆகவே அப்பேற்பட்ட ஒன்றை பாடுவதற்கு சரியான எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு காரணம் சொல்வதை போல சொல்கின்றார் 3வது ஸ்லோகத்தாலே. ஸ்தோத்ரம் நாம கிமாமனந்தி கவயா கவயா ஸ்தோத்ரம் நாம கிமாமனந்தி. ஸ்தோத்திரம் கவியல் என்ன சொல்றா அப்படின்னா, யத்யன்யதீயான் குணான் அன்யத்ர தசதோ அதிரோப்யபணிதி. அதாவது அந்நியான் குணான், வேற எங்கேயோ இருக்கின்ற குணங்களை, இவரிடத்தில் இல்லாத குணங்களை இவரிடத்தில் இருப்பதை போல ஆரோபித்து சொல்வது இருக்கின்றது. அது ஒரு ஸ்தோத்திரம்னு சொல்றான். அது தர்ஹி வந்தியாத்வை, அது மாதிரி இருக்கிறதுக்கு பிரமேயமே கிடையாது. இல்லாத குணத்தை ஏற்றி வைக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது உங்ககிட்ட. சரி, இது போச்சு. இன்னொன்னு என்ன, இருக்கிற குணத்தை சொல்லணும். இருக்கிற குணத்தை எத்தனை நாளா இருந்தாலும் சொல்லவே முடியாது, அதனால அதுவும் முடியாது. சம்யக் சத்ய குணாபிவர்ணனமதோ ப்ரூயி கதம் தாத்ரிஷி வாக்வாசஸ்பதினா பிசக்ய ரச்சனா ஸ்வத்குணார்ணாநிதௌ. சர்வவிதமான குணங்களுக்கெல்லாம் பெரிய ஆழியாக சமுத்திரமாக தெரிகின்ற உன்னிடத்திலே இருக்கின்ற சத்தியமான குணங்களை அபிவர்ணனம் பண்ண வேண்டும் என்றால் எப்படி பண்ண முடியும்? அப்பேற்பட்ட வாக்கு வாசஸ்பதியான யாருக்கும் கிடையாது. திஷனோ குருவுக்கு கூட தெரியாது. வாசஸ்பதியான குருவாலையும் முடியாது. அப்பேற்பட்ட குணங்களை உடையவள். ஏதோ பாடணும்ன்ற அபிப்பிராயம் வந்தது, அதுக்கு தகுந்ததாக நீங்க கொடுக்க வேண்டும் என்பதாக பாடி முடிக்கின்றார். இது 3 ஆச்சு. இந்த அபிப்பிராயத்தை வைத்து இந்த கூறத்தாழ்வானுடைய ஒரு பெருமையை சிறு 2 ஸ்லோகத்திலே நான் ஏதோ கொஞ்சம் நேற்று திடீரென்று எழுதினேன். காரிசூனு யாமுனாரிய வேத சூக்தி சம்மதா. காரிசூனு நம்மாழ்வார் என்ன, யாமுனாரியர் என்ன, வேதங்கள் என்ன, இவர்களுடைய சூக்திக்கு சம்மதமான சூக்தியுடையதாக இருக்கும் அவருடைய சூக்தி. அது ஒண்ணு. அது ஒன்னாச்சு. சர்வசாஸ்திர கர்ப்பிதார்த்தசார பூரமேதுரா. எல்லா விதமான சாஸ்திரார்த்தங்களையும், சாஸ்திரத்திலே கர்ப்பத்திலே இருக்கின்ற அர்த்தங்களுடைய சாரத்தினுடைய பிரவாகத்தாலே சேர்ந்தது அவருடைய வாக்தரி என்று சொல்லி, மேலும் பக்தியை தரும் பக்தி, அப்புறம் புக்தி, அப்புறம் முக்தி, அப்புறம் ரக்தி, அப்புறம் சக்தி. இது பக்தி ராசி, புக்தி ராசி, முக்தி ராசி, ரக்தி ராசி, சக்தி ராசி. பக்தியினாலே இகபலனான புக்தியும் அடைந்து முக்தியும் அடைந்து பெருமாளுடைய அனுபவ பிரீத்தினாலே ரக்தியை அடைந்து அதனாலே சக்தி பாடுவதற்கு ஏற்பட்டதான எல்லாவற்றை எல்லாம் கொடுக்கும் என்பதை ஒரு சொல்வதற்காக பக்தி, புக்தி, முக்தி, ரக்தி, சக்தி ராசி தா சுபா. மேலும் முக்திதாயி கல்பவல்லி திவ்ய கீர்த்தி சத்சுதா. முக்திதாயியான எம்பராட்சி உண்ட கல்பவல்லி, அவளுடைய திவ்ய கீர்த்தியான ஒரு அமிர்தத்தை உடையது இந்த ஸ்ரீசூக்தி. இன்னும் விஷ்ணு பத்னி 5வது 4வது வருஷம். முதல்ல வைகுண்டஸ்தவம், அபிமானுஷஸ்தவம், அப்புறம் சுந்தரபாகுஸ்தவம், வரதராஜஸ்தவம், இப்போ ஸ்ரீஸ்தவம். விஷ்ணு பத்னி வைபவார்த்த தத்துவ தந்திர தீபிகா. விஷ்ணு பத்னியினுடைய வைபவம் என்ன?
அர்த்த தத்துவம் என்ன, அவளுடைய தந்திரம் என்ன, அதாவது மந்திர சம்பந்தமான நூல்கள் இதனுடைய தத்துவத்தை தீபிகா விளக்கும்படியான வாக்தெரிய வருது. இப்ப அப்பேற்பட்டது. இன்னும் எப்பேற்பட்டவர்னா ரங்கநாத திருஷ்டிலப்த சர்வசாஸ்திர பாரதிக்கு கூரநாதன். எம்பரானான ரங்கநாதனுடைய திருஷ்டியினாலே அடையப்பட்டதான எல்லா விதமான சாஸ்திரங்களுடைய பாரத்தை தெரிந்தவரான கூரநாத தேசிகேந்திர பத்ரபத்ம நிஸ்ரிதா. கூரநாதன் என்ற ஆச்சாரிய வள்ளலுடைய முகபத்மத்திலிருந்து உண்டானது இந்த ஸ்தோத்திரங்கள். இதை தத்பதார்த்த பஞ்சனிஷ்ட இந்த நிஸ்ரிதா உண்டானதான இந்த கவிதையானது தத்பதார்த்த பஞ்சனிஷ்ட, தத்பதார்த்தமான அர்த்த பஞ்சகம் உண்டோ, தத்பதார்த்த பஞ்சம் அர்த்த பஞ்சகத்திலே நிஷ்டரான சப்திகள் ஆத்திய சேவித்தார், அவர்களாலே இது சேவிக்க தந்ததாக ஆகும் என்பதாக சுருக்கமாக முடித்துக்கொண்டு அப்புறம் மீதிப்பார். பிரவச்ச